Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் RPA டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு செட்டப் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எடிஷன், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம், ஓகேங்களா. அதுலேயும் பர்டிகுலராக RPA டூல் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ரிலவெண்ட்டாக போட்டுட்ருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா RPA டூல் பிகினர்லேருந்து அட்வான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவலில் நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட் கம்யூனிட்டி எடிஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ கிரெடிட் கார்டு ரெக்யர்ட், ஆக்சஸ் டு ஏ பீப்புள் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேர்னிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் நேம், ஓகேங்களா. பிஸ்னஸ் இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி தான் என்டர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் இமெயில் ஐடி இருந்ததுன்னா என்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர், ஓகே. ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் கேட்குறாங்க. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்டர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டிசிஎஸில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டிசிஎஸ் என்டர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனில் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3000லேருந்து 5000 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் வந்து ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணதுனால நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணிக்கலான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதே போல் இங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 250 மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் ரீஜியன் அது வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்னுடைய கம்பெனி நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்டர் பண்ணிவிட்டு கெட் ஃப்ரீ கம்யூனிட்டி எடிஷன் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வருது. ஸோ அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேங்க்யூ ஃபார் சைனிங் அப் ஃபார் கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு வருது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கிறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு திருப்பி அதாவது இமெயில் வரலன்னா கீழே வந்து காண்டாக்ட் டெஸ்ட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ என்னுடைய மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயில்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மெயில் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் URL, அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்த மெயில் செக் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் வெல்கம் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெருசாக யூஸ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் மெயிலே ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூம் URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் கிரெடென்ஷியல் கேட்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். யூசர் நேம் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண சொல்லி கேட்குது, ஓகேங்களா. ஓல்டு பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி போட்டது திருப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நியூ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணது வந்து விசிபிள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னுடைய கேஸில் நான் அது கொடுக்கல, ஓகேங்களா. சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து யுவர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆட்டோமேஷன் எனிவேரோட கண்ட்ரோல் ரூம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் எழுதுறது, ரன் பண்ணுறது, ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸும் இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர், ஹோம், டிஸ்கவரி, ஆட்டோமேஷன், ஆக்டிவிட்டி, மேனேஜ், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாட், ஓப்பன் ஐக்யூ பாட், ஓப்பன் பாட் இன்டெலிஜென்ட், ஓப்பன் ஆரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிஸ்கவரி பாட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் சிம்பிளோட லேப்டாப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பென்னு, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அவுட் லாக் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க,
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் டிவைஸ் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த டிவைஸ் ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. ஃபர்தராக ஓகேங்களா. ஸோ இது எடிட் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக. ஸோ இது வந்து அடுத்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிவைஸ், அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல் ஆர் நாட் செட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ வந்து கனெக்ட் டு லோக்கல் டிவைஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து கனெக்ட் டு மை கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஸோ அது கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பாட் ஏஜென்ட் சொல்லிட்டு வருது. மேனுவலி டவுன்லோட் அண்ட் டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் எனிவேர் பாட் ஏஜென்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் எனிவேர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்கு 3 விஷயம் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா. ப்ரௌசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஏஜென்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து கண்ட்ரோல் ரூமும் பாட் ஏஜென்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து டெவலப் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ பாட் ஏஜென்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வேணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ நான் அது எனேபிள் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நாட் எனேபிள்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிட்டு சொல்லுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் தி ஆட்டோமேஷன் எனிவேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் குரோம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நான் ஏற்கனவே வேறு ஒரு இமெயில் ஐடியில் செட்டப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுக்குறேன். ஓகேங்களா. எனேபிள் திஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆடுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 2 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட் ஏஜென்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபைனலி எனக்கு ஆட்டோமேஷன் எனிவேர் பாட் ஏஜென்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு இமெயில் ஐடியில் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாட் ஏஜென்ட் 1ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் தான். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. பாட் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆனதும் ஸோ லேப்டாப் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிவைஸ் கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதும் மை செட்டிங்ஸ் டிவைஸ் ஆப்ஷன் போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வார்னிங் சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த வார்னிங் சிம்பிள்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரெடென்ஷியல் வந்து எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் நேம் கேட்குது. ஸோ அது ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்னுடைய லோக்கல் சிஸ்டம் யூசர் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட கேஸில் நான் பாஸ்வேர்ட் கொடுக்கல. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ரன்னிங் டிவைஸில் உங்களுடைய லேப்டாப் கனெக்ட் ஆகணும்னா லோக்கல் டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த இமெயில் ஐடி வந்து இதால் லிங்க் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன் கிரெடென்ஷியலை ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட் ரன்னிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கனெக்ட் லோக்கல் டிவைஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்தனா எனக்கு எந்த ஒரு டிவைஸும் வந்து அப்டேட் ஆகலை. ஓகேங்களா. நீங்கள் நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டெலீட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ கனெக்ட் லோக்கல் டிவைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் டு மை கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் 2 சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டோமேஷன் எனிவேர் கண்ட்ரோல் ரூம் ப்ளஸ் உங்களுடைய லோக்கல் லேப்டாப் வந்து கனெக்டட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.